உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் கடவுள் யாருண்ணே? எனக்கு தெரிஞ்ச தமிழ் கடவுள் உலகத்திலே முருகர் ஒருத்தர் தான் தமிழ் கடவுள். அது அப்போ நம்ம திமுகவோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் சொல்லியிருக்காரு தமிழ் கடவுள் வந்து முருகர் கிடையாது, டாக்டர் கலைஞர் அவர்களை தமிழ் கடவுள்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் பேரே மகேஷ் பொய்யாமணின்னு இருக்கு. டாக்டர் கலைஞர் அவர்களை தமிழ் கடவுளா ஏத்துக்கிறீங்களா? அது எப்படி ஏத்துக்க முடியும்? கடவுளை மட்டும் தான் ஏத்துக்க முடியும். இவன் யாருன்னே தெரியாது. இவர் என்ன பண்ணிட்டாரு? இவரை கடவுளா ஏத்துக்கிறதுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆட்சியில மக்களுக்கு கலைஞர் என்ன செஞ்சாரு? இப்போ ஸ்டாலின் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஒண்ணுமே செய்யலையா? எதுவுமே செய்யலையே. 1000 ரூபா தராங்களா? 1000 ரூபா யாருக்கு தராங்க? பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. எங்க பொண்டாட்டிக்கு 1000 ரூபா கொடுத்தா என் பசங்களை யார் படிக்க வைக்கிறது? அப்போ நீங்க வந்து தமிழ் கடவுளா டாக்டர் கலைஞர் அவர்களை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா ஏத்துக்கவே முடியாது. தமிழ் கடவுள் முருகர் தான். ஆமா, கலைஞரை ஏத்துக்கணும். அதுக்கு எங்க அப்பாவை நான் ஏத்துக்கலாமே தமிழ் கடவுள்னு? எனக்காக எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காப்ல, எனக்கு ஒரு இது பண்ணி விட்டுருக்காப்ல, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காப்ல. கலைஞர் என்னத்தை பண்ணி கொடுத்தாப்ல? ஸ்டாலின் எனக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காப்ல? எதுவுமே பண்ணலையே. நான் எங்க அப்பனை கும்பிடலாம், நான் கடவுள்னு எங்க அம்மாவை நினைப்பேன், எங்க அப்பாவை நினைப்பேன் கடவுள். அது கூட எனக்கு ஃபர்ஸ்ட் கடவுள் யாருன்னா முருகர். நான் ஏன் கலைஞரை நான் கடவுளா நினைக்கணும்? இல்ல, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கடவுளா நினைக்க போய் தான் வந்து சிறுவில்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து அவங்க சமாதியில போட்டு மாலை மரியாதை செலுத்தாங்க. ஆனா கடவுளா பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க வந்து அவங்கள கடவுளா மனுஷனாங்களே ஏத்துக்கல. மனுஷனாவே ஏத்துக்கல. திமுக காரங்கள எப்படி ஏத்துப்போம்? மனுஷனாவே ஏத்துக்கல. வாயை திறந்தாலே பொய். நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், நோனைய பண்ணிட்டேன், மொட்டிய பண்ணிட்டேன். என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. மக்களுக்காக எதுவுமே செய்யல. கடன் வாங்கி வச்சிருக்காங்க. 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அதுதான் பண்ணியிருக்காங்க. பெருசா பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல மக்களுக்காக. இல்ல, நீங்க நிறைய மக்கள் நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்களேண்ணே. மனசாட்சி இருக்கவன் எவனும் பேச மாட்டான். மனசாட்சி இருக்கவன் அடி மனசுல இருந்து எவனுமே பேச மாட்டான். உண்மையில எவனுமே பேச மாட்டான். பேசுறது எல்லாமே பொய். திமுக காரங்க பேசுறதே பொய். முழுக்க முழுக்க அபாண்டமான பொய். இப்போ நீங்க சொல்றீங்க அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 2026லயும் திமுக தான் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா வரும். சூப்பரா தெளிவா வரும். செருப்பால் அடிச்சு வெளில தள்ளுறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. 10 சீட்டு வாங்குறாங்களான்னு மட்டும் பாருங்க. இருக்கிற தொழிலாளி, விவசாயிலேருந்து ஆட்டோ ஓட்டர்லேருந்து கூலி தொழிலாளர் வரைக்கும் செம்ம காண்டில் இருக்கிறான். இவர் செய்வார். யாருக்கு செய்வார்? பெரிய பெரிய கம்பெனி தொழிலதிபர் அதுங்களை தான் செய்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பைசா செய்யலை. 1000 ரூபா போடுறாங்க. நான் ஒரு நாளைக்கு 300 ரூபா குடிக்கிறேன். வருஷத்துக்கு இவ்வளோ போகுது. என்னால் குடிக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் காலைல 3 மணி 2:30 மணிக்கு எதிர்த்து வரேன். நான் வீட்டில் போய் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் அது குடிச்சாதான் இதாகும். இல்லை, நீங்கள் குடிக்கலாம் கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்க முடியுமா? உங்களை குடிக்க சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுக்கலையானே? கையை பிடிச்சி இழுக்கலையா?